சுவர் இடிந்து மாணவன் பலியாகி இருக்கக்கூடிய சம்பவத்தில் தொடர்ந்து 7 மணி நேரமாக போராட்டம் தொடர்கிறது. இந்த போராட்டத்தின் வாயிலாக 1 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி மாணவனுடைய உடலை வாங்க பெற்றோர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், தொடர்ந்து இந்த திருத்தணி மருத்துவமனையில் 7 மணி நேரமாக மாணவனுடைய குடும்பத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறதா? அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை கொண்டாபுரம் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் 130க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாணவிகள் படித்து வருகின்றனர். அதே பள்ளியில் அதே கிராமத்தைச் சேர்ந்த மோகித் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று உணவு இடைவெளியின் போது கைப்பிடி சுவர் அருகே மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த அப்போது கைப்பிடி சுவர் சரிந்து மாணவன் மேலே விழுந்தது. பலத்த காயத்துடன் ஏற்பட்ட சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உயிரிழந்த மாணவனின் உடலை திருத்தணி அரசு தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்களின் கோரிக்கையாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் நேரில் வந்து மாணவனின் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும். அதே போல 1 கோடி ரூபாய் நிதியும் குடும்பத்திற்கு ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து 7 மணி நேரத்துக்கும் மேலாக இறந்த மாணவனின் உடலை வாங்காமல் பெற்றோர்கள், கிராம மக்கள், பல்வேறு கட்சி நிர்வாகிகள் உள்பட காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் திருத்தணி தலைமை மருத்துவமனையில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.